ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் இருக்கும்போது டக்குன்னு லவர்ஸ் கூட ஃபோன் எடுத்துகிட்டு போய் கள்ள போட போயிடுதுங்கெல்லாம். வீடியோ கால் பார்த்து போய் பேசுறாங்க. ஆமாம், வீடியோ கால் மாமா மச்சான் யாராலும் பேசுது, ஒன்றும் சொல்ல முடியல. சரி, ஓகே. ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதில் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்கள்ட்ட பேசுறதுக்கு போயிடுறாங்க. வீடியோ காலோ ஆடியோ காலோ ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு டெடிகேஷன் இல்லாமல் ஓபி அடிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிள் பசங்க ஷோ பார்த்துருக்கேன். எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு எதுவுமே கிடையாது. திடீர்னு நம்ம அம்மா கூட கால் பண்ணிருக்கலாம். இந்த கதைலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் நான் கேட்கல. இந்த கதைலாம் நான் பேச சொல்லுங்க. சிங்கிள் பசங்க சிங்கிளா இருக்கலாம், அதுக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்றதுலாம் வந்து சொல்றேன். பொதுவா கேக்குறேன். சார் பேசலாம், பிரேக்கப் ஆயிடும் சார். பர்சனல் லைஃபும் ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தேவை இல்லையா? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசுவாங்க, அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதும் தேவைதான். அது எப்போ ஃப்ரீ டைம் அப்பதானே பண்றாங்க, ஷார்ட்டுக்கு நடுவில் யாரும் பண்ணல. பேசலாம் பிரிஞ்சிடுறாங்க. சரி, ஓகே. வேற ஷார்ட் போகுதுன்னா அதுக்கு நடுவுல போய் நாங்க பேசிட்டு வரல. ஷார்ட் முடிஞ்சிட்டு அங்க போயிட்டு பேசிட்டு மறுபடியும் வந்து ஷார்ட்ல அதே எஃபோர்ட் போட்டு தான் நடிக்கிறோம். ஒரு நிமிஷம். ஆக்சுவலா என்ன தெரியுமா, பாதி பேர் கேரக்டர்ஸ் வந்து இன்னைக்கு கையில போனோட தான் ஷார்ட்லயே நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஷார்ட்லயே நீங்க பாருங்களேன், வில்லி கையில எப்பவுமே போன் இருக்கும், ஹீரோயின் கையில எப்பவுமே போன் இருக்கும், ஹீரோ கையில எப்பவுமே போன் இருக்கும். இதுல வேற என்ன நடக்கும்னா, ஆக்ஷன் சொல்லிடுவாரு, இங்க கால் போயிட்டு இருக்கும், ப்ளீஸ் ஸ்டே ஆன் த லைன் அப்படிட்டு இப்படி கையில வச்சுக்கிட்டு அப்படியே நடிப்பாங்க. நடிச்சு முடிக்கும் போதே இங்க சைடுல இங்க வந்து நான் இதெல்லாம் பாத்துருக்கேங்க கண் கூட. ஷார்ட்ல இங்க ஃபிங்கர் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம் மெசேஜ், இல்லனா இங்க மியூட்ல போடுவாங்க. கட்டு சொல்லி முடிச்சனா சொல்லுங்க அப்படிட்டு அப்படி போயிருவாங்க. இப்படிதான் நடிக்கிறாங்க. சாமர்த்தியம் இருக்கு, நீ ஏன் நினைக்க மாட்டீங்க? இத நான் வந்து குறையாவே சொல்லல. மல்டி டாஸ்கிங் இவங்கள மாதிரி பண்ணவே முடியாதுங்க. லவ் பண்ணுவாங்க, நடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அது ஜாலியாவும் பண்ணுவாங்க. மல்டி டாஸ்கிங்ல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. சரி, ஓகே. இல்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. என்னன்னா, ஷார்ட்டுக்கு வந்து நடிச்சு முடிச்சுட்டு ஃபோன் பேசுறாங்க இல்லையா, அங்கேயே பக்கத்துல எங்கேயாவது பேசினா பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஷார்ட் ரெடி ஆகும்போது இவங்களை தேடணும். காம்பவுண்டுக்கு வெளியில் பேசிட்டு இருக்காங்களா, இல்லை மெட்ரோ மாடியில் போய் பேசிட்டு இருக்காங்க, அப்படி தேடி 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 மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வெயிட் பண்ணி நாங்கள் சோர்ந்தே போயிடுவோம். எங்கப்பா. இது ஓகே. இது பல பேருக்கு அனுபவமே இருக்கு. என்னன்னா, திடீர்னு பார்த்தா ஆள் காணாம போயிருது, கால் பண்ணா கால் வெயிட்டிங்ல போகுது, அசிஸ்டன்ட் பின்னாலே சுத்த வேண்டியிருக்கு. ஆமாவா இல்லையா சார்? 5 to 10% இருக்கு சார், இல்லன்னு சொல்ல முடியாது சார். 5 to 10% இல்ல, 80-90% இருக்கு. இல்ல 5 to 10% அவைலபிளா இருக்காங்களே தவிர மத்த பர்சன்ட் எல்லாம் அவைலபிளா இல்ல. 5 to 10% ஒழுங்கா இருக்காங்க. ஆமா, ஒழுங்கா இருக்காங்க. மத்த சொல்லுங்க. இல்ல செல்போன் யூஸ் பண்ண கூடாது. வாங்கிட்டு வரணும் வச்சுக்கங்க, அவ்வளவுதான். ஐயா அங்க பாருங்க. அண்ணா ஒரே ஒரு டாபிக். அங்க பாருங்கயா. இப்ப கூட ஒரு ஃபோன் நோண்டிட்டு அந்த அண்ணன் கையில பாருங்க. யாராச்சும் இருக்குமா ஐயா? அண்ணா இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒண்ணும் பேசலையா? அங்க கொடுங்க சார், மைக் கொடுங்க. இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? இப்பயா எல்லாரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியுது. என்ன பேசிட்டு இருந்தோம்? ஓகே, டைம் கீப் அப் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது முத கேள்வி, அது விட்டுருங்க. இப்ப என்ன இருங்க, வர இப்போ சீனியர் அவங்க மதிக்கிறதுலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீங்களா யூகிச்சு பேசக்கூடாது. இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்னா, ஷார்ட்டுக்கு நடுவுல போன் யூஸ் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம போன் யூஸ் பண்றதால கவனிக்கல. நான் சும்மா டைம் பார்த்தேன். அததான் அவங்களும் பண்றாங்க. நாங்க டைம் பார்க்கல, பட் நாங்க பார்க்கல. இப்படி மாட்டிக்கிட்டேனே வசமா.